ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைன் நியூ. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கரண்ட் அஃபேர்ஸில் ஆகஸ்ட் 7 அண்ட் 8 ரெண்டுதோட கரண்ட் அஃபேர்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னென்ன நியூஸ் அண்டு என்னென்ன அப்டேட்ஸ், யார் யாருக்கு பர்த்டே, என்னென்ன இருக்குதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாய் ரொம்ப உலர்தில்ல. ஏன் blank பேஜ் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, we know that last day night நேற்று நைட்டு வந்து கேலிக்கட், தட் இஸ் கால்ட் as கோழிக்கோடு, அங்கே வந்து ஃப்ளைட் வந்து இதாகி 18 மெம்பர்ஸ் இறந்துட்டாங்க. இட்ஸ் டோட்டலி 20 நினைக்கிறேன், 18 20 கன்ஃபார்ம், ஐ எம் நாட் ஷுர் அபவுட் தட். ரொம்ப ஒரு சேடான நியூஸ் தான். பட் now we have to accept that and we have to go on a life. ஓகே. ஆனால் வந்து உண்மையிலேயே அந்த பைலட் வந்து நிறையவே வந்து இதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. பட் he can't do anything. He saved many of the lives and he passed away. இப்படி தான் நம்ம சொல்ல முடியும், வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஓகே, we see நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். சீரம் இன்ஸ்டியூட் அண்ட் கேட்ஸ் ஃபவுண்டேஷன் சைன் டீல். ஆக்சுவலாக சீரம் இன்ஸ்டியூட்டும் கேட் ஃபவுண்டேஷன், கேட்ஸ்னால் வேறு யாரும் இல்லை, பில்கேட்ஸ் தான். பில்கேட்ஸ் அண்ட் மெலண்டா அவங்க ஒய்ஃப் கேட்ஸ் ஃபவுண்டேஷன் ஹாவ் சைன்ட் அ டீல். என்ன, சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியாவும் கேட்ஸும் வந்து ஃபவுண்டேஷனும் வந்து ஒரு டீல் சைன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்துட்டு இதோட ஃபவுண்டேஷன் எவ்வளோ ஃபண்டிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா $150 million, manufacturing 100 million doses of COVID-19 vaccines for India and low and middle income countries. இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரீஸும் இருப்பாங்கள, அவங்களுக்கும் சேர்த்து வந்து we are ready to produce அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ASIA is called as Serum Institute of India, has early joined hand with AstraZeneca and Novax to develop their COVID-19 candidates. Professor Pradeep Kumar Joshi, UPSC chairman. ஆக்சுவலாக வந்து ப்ரொஃபஸர் பிரதீப் குமார் ஜோஷி தான் வந்து has been appointed as the chairman of Union Public Service Commission, is called as UPSC. Everyone knows that. இப்போ கூட வந்து யூபிஎஸ்சியோட ரிசல்ட் வந்துச்சு. UPSC conducts the civil service examination to select India's broadcasts and diplomats among them. Joshi is currently a member of the commission. Actually, அந்த கமிஷனில் இவ்வளோ ஒரு ஆள் தான். He will succeed Aravind, who completed his term as UPSC chairman on 7th August 2020. Next, டெல்லி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசி லான்ச். ஆக்சுவலாக வந்து அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசின்னு சொல்லிட்டு சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து லான்ச் பண்ணார். அந்த கவர்மெண்ட் தான் இது ஃபுல்லாக ரிசீவ் பண்ணும். இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, ரோட் டேக்ஸ் அண்ட் ப்ரொவைட் incentive of up to rupees 1.5 lakh for new cars in the national capital. The policy aims to boost the economic rate projects and reduce pollution level. இந்த பாலிசி என்ன ஆகும்னா, இது வந்து பூஸ்டப் பண்ணும் எக்கனாமி, ஜாப்ஸ் வந்து நிறையா வந்து கிடைக்கும் அண்ட் வில் ரெடியூஸ் த பொல்யூஷன் லெவல். சாரி, ஐம் யானிங், why I don't know. நைட் டைமில் அப்படி தான் இருக்கும். The government will give incentive of up to rupees 30,000 for two-wheelers, autos and e-rickshaws. Two Odisha villages recognize tsunami already. Actually, 2 coastal villages in Odisha has been recognized as being tsunami ready by UNESCO. என்ன அப்படி பார்த்துட்டோன்னா, for their overall preparedness to face the calamity. ஆக்சுவலாக வந்து என்னென்ன ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் we have to face that. அந்த ஃபேஸ் பண்ணுறதுக்கு யுனெஸ்கோ நம்மளுக்கு வந்து இது பண்ணி தைரியம் கொடுத்துருக்காங்க. Odisha became the first state in the country to have such village and the country the first in the Indian Ocean region to achieve the honor. The 2 villages are Venkata Tripur village and Ganjam district and Nolai Sahi village in Jagatsinghpur district. Next,
Airtel Payments Bank, Bharati AXA tie-up. Actually, Bharati AXA is an insurance company. I know, general insurance company. I know it very well. இப்போ வந்து ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்கும் பாரதி ஆக்ஸாவும் தே ஆர் பார்ட்னர்ஷிப். எதுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா த ஸ்மார்ட் பிளான் ஷாப் பேக்கேஜ் பாலிசி ப்ரொவைடர்ஸ் அஃபீஷியல் protection in case of the damage of assist inside the shop due to fire and allied products as covered in the product. It is also offers protection against personal accident to the policy holder அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் மொபைல் டெஸ்டிங் லேப். Actually, mobile testing lab they have introduced. The Karnataka government has launched a mobile COVID-19 lab developed by the Indian Institute of Sciences that is called as IISC. Karnataka Medical Education Minister Dr. K. Sudhakar inaugurated the mobile lab, claimed to be the first ICMR approved mobile RT-PCR COVID-19 testing laboratory in India. இது என்ன பண்ணோன்னா ஆக்சுவலாக ஆர்டிபிசிஆர்னா ரிசர்வ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாலிமர்ஸ் செயின் ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷன் எப்படி வந்து இது பண்ணுது அது டெஸ்ட் கேன் பி பர்ஃபார்ம்ட் வித் லேப். கேஷ்யூ இந்தியா ஆப் ஃபார் ஃபார்மர்ஸ் launched. Actually வந்து the director of cashew research வந்து DCR in Karnataka has launched a mobile app that would provide information related to the crops cultivation, market data and research for stakeholders including the farmers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The Cashew India app of DCR, which is under the Indian Council of Agricultural Research ICAR, is available in 11 languages and can be downloaded from the Google Play Store அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேஷ்யூ இந்தியாவில் ஆக்சுவலாக பார்த்துக்கிட்டோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார் ஃபார்மர்ஸ். என்ன சொல்லியிருக்காங்க அதில் வந்து 11 லாங்குவேஜஸ் வந்து அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜம்ஷத்பூர் எஃப்சி ஓன் கால் ஆஸ் ஹெட் கோச். ஆக்சுவலாக வந்து ஜம்ஷத்பூர் எஃப்சி வந்து சூப்பர் லீக் ஜேர்னி வந்து இந்தியா போயிட்டுருக்கு. ஸ்குவாட்டிஷ் coach rose to flame last season after taking over as the coach of the Fluttering FC tournament. Kohli has a rich experience of coaching clubs in என்ன சொல்கிறது இங்கே இங்கிலாந்து ஸ்காட்லாண்ட் அண்ட் யூஎஸ்ஏ அண்ட் ப்ரியார் டு ஹஸ் இந்தியன் அசைன்மெண்ட். ஆக்சுவலாக இந்தியன் அசைன்மெண்ட் தான் ஃபஸ்ட் அவர் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் என்ன சொல்ல ப்ரியாரிட்டி அவர் தான் அதுதான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் இந்தியாவுக்கு தான். அதுக்கு இல்லை நம்ம இந்தியாவுக்கு தான் வந்து அவர் ஃபஸ்ட்டு வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கணும். 78th anniversary of Quit India movement. Actually, we are celebrating the Quit India movement 78th anniversary. Quit India movement was launched at Bombay session of All Indian Congress Committee that is called as AICC by Mahatma Gandhi on August 8, 1942. In 2020, India celebrated the 78th anniversary of Quit India movement day. Actually வந்து after 2 years we are celebrating 80th anniversary. The movement as a protect initiated to demand an end to the British rule in India அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Mahatma Gandhi delivered his famous do or die speech during this movement. Actually Quit India movement அப்போ தான் வந்து Mahatma Gandhi has delivered a speech. The famous speech வந்து do or die speech is very என்ன சொல்கிறது நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. It's very informative and initiative to do all things in a என்ன சொல்கிறது நான் வயலன்ஸ் வே அகிம்சை வழியில் போகிறதுக்காக நிறைய சொல்லியிருப்பார் அவர். மோர் தென் 10 lakh houses approved under PMAY. ஆக்சுவலாக PMAYனா வந்து பிரதம் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஃபார் அர்பன். 10 lakh houses வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். 50 ஃபஸ்ட்டு மீட்டிங் ஆஃப் தி சென்ட்ரல் sanctioning and monitoring committee held in New Delhi on 7th August 2020.
With this, the total number of sanctioned houses under this scheme are now 1 crore 6 lakhs as against the value, validated demand of 1 crore 12 lakhs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Submarine OFC to be inaugurated. PM Narendra Modi ji will inaugurate and dedicate the submarine optical fiber cable connecting in Chennai and Port Blair to the nation on 10th August 2020 அப்படி சொல்லியிருக்காங்க. இனாக்ரேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறது, சென்னையிலேருந்து போர்ட் பிளேர்னு எல்லாருக்கும் தெரியும், அந்தமான் நிக்கோபாரோட ஹெட் கேபிட்டல். இந்த சப்மரைன் கேபிள் என்னென்ன வந்து கனெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, போர்ட் பிளேர் டு ஸ்வராஜ் தீப், லிட்டில் அந்தமான், கார் நிக்கோபார், கமோர்ட்டா, கிரேட் நிக்கோபார், லாங் ஐலாண்ட் அண்டு ரங்காட் அதெல்லாம் வந்து இணைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It has enabled the delivery of fast and more reliable mobile and landline telecom service. எதுக்காகனா வந்து டெலிவர்ஸ் எல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக டெலிவர் பண்ணணும், அதுக்கப்புறம் டெலிகாம் வந்து நல்லா வந்து கனெக்டபுளாக ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், பங்களாதேஷ் டு கன்ஸ்ட்ரக்ட் மெமோரியல் ஃபார் சோல்ஜர்ஸ். ஆக்சுவலாக பங்களாதேஷ் அவர் ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட் இந்தியன் சோல்ஜர்ஸ் மேரட்டட் டூரிங் த country's liberation war in 1971 நடந்துச்சு. The memorable will be I'm too yawning, why I don't know. Oh, so sad, sorry for that. The memorial will be constructed coincide with the 50th anniversary of the liberation of Bangladesh. Actually Bangladesh liberation warல அப்போ தான் வந்து we have been separated, I think so, resulted in the independence of the People's Republic of Bangladesh. Yes. India to host ICC Men's T20 World Cup in 2020. Actually next year we are going to conduct the T20 match the all over world. அது வந்து இது பண்ணியிருக்காங்க, வேர்ல்ட் கப் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், குஜராத் கவர்மெண்ட் announces new industrial policy. குஜராத் கவர்மெண்ட் has announced the new industrial policy. என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, த நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி டிவைடட் இன்ட்டு 5 ஏரியாஸ்க்கு வந்து பிரியுது. அப்போ வந்து கோர் செக்டார் அண்ட் சன்ரைஸ் செக்டார்னு 2 செக்டார். கோர் செக்டார் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா என்னென்ன அது இன்க்ளூட் ஆகும் அப்படி பார்த்துக்கிட்டோம், electrical machinery, equipment, industrial machinery and equipment, auto and auto components, ceramics, etc. நிறைய போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட், why I kept blank. அதுக்காக கூட அது இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், சாரி ஃபார் தேட். என்ன சொல்ல மறந்துட்டேன், ஆக்சுவலாக வந்து கேரளா டிஸ்ட்ரிக்ட் கேரளா ஸ்டேட் மூணாரில் வந்து அப்போ எல்லாருக்குமே தெரியும், அந்த எஸ்டேட்டே இப்போ எங்கே இருக்குன்னே தெரில, அந்த அளவுக்கு வந்து அப்படியே வந்து சரிஞ்சு உள்ளே போயிடுச்சு மண்ணுக்குள்ளே. இது வரைக்கும் வந்து 26 members நினைக்கிறேன் they have died. இன்னும் வந்து கொஞ்சம் பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 80 members எங்கன்னு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எவ்வளோ பேர் அங்கே தங்கியிருந்தாங்க, எவ்வளோ பேர் இதானாங்கன்னே we are not sure about that. ஆனால் ரொம்ப கஷ்டம்தான். we are getting back, என்ன சொல்கிறது, திரும்ப we are getting bad news only. அது இருக்கக்கூடாது. இப்போ வந்து நிறைய மழை பெய்யறதுனால என்ன பிரச்சனைனா, மலை பிரதேசங்களில் வந்து நிறைய ரொம்ப மழை பெய்யுது. அப்போ ரொம்ப மழை பெய்யும்போது மண் சரிவு ஏற்பட்டு யாருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு ஒரு இதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஜூலைனே வருது. August 7th and 8th கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.